we are starting from Chennai to Munnar. எங்கே அவன் தான் பார்த்துக்கலான்னு பார்த்தா அவன் இன்னும் வரவே இல்லையே. கரெக்டாக மூடுங்க ஜிப்பு. ஒன்று கூட இது லூஸாக இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. சரி மைலோ பாய். ஏய் மைலோ பாய். சரி போய்ட்டு ஓகே. இப்போது கரெக்டாக 10:05 ஸ்டார்டிங் ஃப்ரம் மாடம்பாக்கம் யஷ்வந்த் நகர். ஸோ டுவர்ட்ஸ் தி மூணார். ஸோ டுவர்ட்ஸ் தி மூணார் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆச்சு பாய்ஸ் எல்லாமே திருச்சேரி சிப்காட் கேட் 1 இருப்பாங்க. ஆனால் இப்போ கூட டிராஃபிக்காக இருக்குதுங்க. ஏன்னா மெட்ரோ போகிறதுனால சரியான டிராஃபிக்கு. ஓகே, அங்கே போய் நம்ம யூடர்ன் போடணும். யூடர்ன் போட்டால் தான் நம்ம திருச்சேரி போக முடியும். ஓகே, சிஎஸ்கே மேட்ச் போயிட்டுருக்கு ஓஎம்ஆர் ஃபுல் சீட்டில். அன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியல. யாரோ கால் பண்ணுறாங்க. ஓகே, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, ஸோ அங்கே இருக்குதா டேட் பாம். ஏய் பாய்ஸ், ஓ வரிசையா? சாரி, வரலாமா? கரெக்டாக அந்த கோயிலுக்கு வந்தாச்சு. எப்பவுமே நம்ம சவுத் சைடு போனோம்னா ஃப்ரம் திருச்சேரியிலேருந்து கிளம்புனா இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பூஜை போட்டு கிளம்புவோம். ஓகே, சக்தி விநாயகர் திருக்கோயில். என்ன சக்தி உன் பேரில் கோயிலே இருக்குது பார்த்தியா? சக்தி விநாயகர் திருக்கோயில். கடவுளே அவன்தான்டா. கடவுள். பேங்க் எப்படி வச்சிருக்க? சென்டர்ல வைக்கிறே, சைடுல வச்சிருக்க? சைடுல வச்சிருக்காங்க. இப்படி சொன்ன கம்ப்யூட்டர் சென்டர்ல வச்சா ஓகேனா? சைடுல வச்சா காத்து தண்ணி வரணும். அதான் சென்டர்ல ஏன்னா இப்படி மாட்டிக்கிறியா ஃப்ரண்ட்ல? புரியல, ஃப்ரண்ட்ல மாட்டி. நிறைய கப்பல்
தொட்டியில் போச்சு கிடைக்காது. நீ கற்பனைக்கு வச்சு கற்பனைக்கு தெரிஞ்சு தொட்டியில் போச்சு. போட்டுக்கலாம். Start our ride. கரெக்டாக செங்கல்பட்டு கனெக்ட் ஆகிற ரூட்டு அம்மா டிராஃபிக். உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே பஸ்ஸு தான். ஏன்னா எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க 4 நாள் லீவில். அதனால் சரியான டிராஃபிக்கு. இன்ச் பை இன்ச்சாக தான் நகருது. ஓகே வந்தாச்சு. இப்போ அம்மா கடையில் போய் பிரேக் எடுத்துப்போம். அம்மா டீ டைம் வந்தாச்சு. டிராஃபிக்கா? ஆமாம் செம டிராஃபிக். பெட்ரோல் போட்டேன். ஸோ பெட்ரோல் போட்டு வரத்துக்கே காண்டாயிடுச்சு. செம டிராஃபிக்கு. ஒரு டிமே வரானே அப்பா. அந்த பெரிய லாரி இது பஸ்ஸில் இருக்குதுல்ல, அவன் தான் சரியான ஸ்பீடு. எல்லார்த்தையும் அடிச்சுட்டு போட்டு வந்துட்டே இருக்கான். ஓகே லெட்ஸ் கோ. நெட் இல்லையா? அந்த ரிப்பீட் மோட் ஆஃப் பண்ணிட்டோம் போல. லாஸ்ட் மோட் வந்துச்சு, ஆஃப் ஸ்டக் அப்படின்னு போச்சு. கொடுத்துருக்க வேண்டியது என்ன, ஃபோனை ஆன் பண்ணி கொடுத்துருப்பேன். நான் கோகுல யாரை பிடிக்க போகிறேன்? யாரையும் பிடிக்க போகல. மான் என்ன பண்ணுறீங்க? மான் வந்து ஃபோன் ஃபிட் பண்ணிட்டு வர மாட்டேங்குது. இதோட வந்து ஷிஃப்ட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சு. லெட்ஸ் பிகின் தி ரைட். ஓகே உளுந்தூர்பேட்டையா? ஆனால் எப்பவுமே இந்த ஹோட்டலுக்கு வந்துடும். ஸ்டாப் வந்து உளுந்தூர்பேட். எங்க? உளுந்தூர்பேட் ஓகே. 72 கிலோமீட்டர் போகிறோம். ஓகே கிளம்பலாம். சம்பவம் செய்கிறோம். ஒன்றும் சேர்த்தால பொறுமையாக போனால் போதும்.
ஓகே, இப்போ கரெக்டாக திண்டிவனம் அம்மா பவன். ஸோ எப்போவுமே சவுத் சைடு நாங்கள் போகும்போது, இந்த ட்ரிப்பை போகும்போது இங்கே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவோமே. ஃப்ரம் சென்னை 95 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த. கண்டிப்பாக ஒரு ஹால்ட் பண்ணி தான் எப்போயுமே நாங்கள் போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட். ஸோ அங்கே ஒரு ஹால்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஜூஸு சாக்லேட்டில் சாப்பிட்டு கிளம்புறோம். வடை வந்து கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன், ஆனால் அது ஃபுல்லாக ஆயிலாக இருந்தது. Okay, we are starting from Dindivanam. ஜாக்கிரதையாக க்ராஸ் பண்ணோம், சும்மா இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. காய்ஸ், இப்போ வருவான்னு தெரில, நான் வந்துட்டேன், ஆனால் இன்னும் யாரும் வரல. ஸோ எங்கே வந்துடுவோன்னா உளுந்தூர்பேட் டோல்கேட்டு. ஸோ நம்ம பசங்க கோகுல், சக்திமான், மான் செல்லமாக ஆஃபீஸில் மான் நாங்கள் கூப்பிடுவோம். மான் சம்பளம் எதனால் உன்னை மான் கூப்பிட்றாங்க? தெரியா? அதுதான் நீ மாட்டிப்ப, போலீஸ் கேஸ் ஆகிடும். மசமாக மாட்டிங்க இப்போ. யாரு? ஸ்ப்ளெண்டர். ஆஹா, டேய் நகர்றா டேய். என்னடா ஸ்ப்ளெண்டரு, நம்ம வண்டியை பாடுறா. நம்ம வண்டிக்கும் அவர் பாடுறா. டேய் நீ என்னடா வச்சிருக்கா? டேய் டப்பா வச்சிருக்கடா. அங்க போயிரு.
வேற லெவல். ஆறுன போடுறா டேய் அங்கே பாரு, ஆறுன பாரு, லெஃப்டில் பாடுறா டேய், பாடுறா அங்கே லெஃப்டில் ஆறுன்னு பாடுறா, கீழே பாடுறா, முடி ஃபுட் ட்ரெஸ் போகிறாங்க பேர். ஓ இப்படி இது இவர் தான் எனக்கு ட்ராவலர் நினைக்கிறேன். ஆனால் கோயிலுக்கு போகுது வண்டி. பக்தி பயணங்கள் பண்ணுவோம். ஹை பட்ஜெட் பாட்டு எடுக்காம இருக்கிற இவரு பட்ஜெட் போட்டு ஸ்ப்ளெண்டரில் மாடிஃபிகேஷனு பார்த்துக்கூட அடி சக்தி. நம்ம பண்ணுறோமே நம்ம வண்டிக்கு மாடிஃபிகேஷனு. இவர் பாடுறா அடி. யாரும் பார்ப்போம். ஸோ நம்ம வண்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். என்னடா சக்தி, இன்னும் 15 மினிட்ஸில் கிளம்பிடுவோம்ல? ஓகே சார், ஒரு 7 பேர் வர வேண்டியது இந்த ரைடுக்கு. 10 பேரா? யார் மிஸ்ஸிங்கு? தீனா, சாகித்து, பெல்வின், பாலா, அழகேஷ், பிரபு வரலன்னு சொல்லிட்டான் ஸ்டார்டிங்லேருந்து. இந்த கடை பேர் என்னது? இந்த லொகேஷனு ஓலாவா? எப்பவுமே வந்து திண்டிவனம் ஸ்பாட் வந்து அந்த அம்மா மிஸ் அம்மா டீ டைம். ஸோ இங்கே உளுந்தூர்பேட்டை வந்தால் ஒயாலோவா ஒலாலாவா ஏதோ ஒன்று. ஓகே கைஸ். ஃபேஸ் வாஷா? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் உளுந்தூர்பேட் டோல்கேட். நல்லா ஓகே. ஓகே கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 4:07. ஸோ பிளான் படி பார்த்தீங்கன்னா இப்போ சமயபுரம் டோல்கேட்டில் போய் நம்ம நிறுத்தணும். ஸோ 2 டோல்கேட் இருக்குது. நம்ம எக்காரத்துக்கு மட்டும் நம்ம எப்போவுமே சேலம் நாமக்கல் போகிற ரூட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போனோம். அப்படியே ரைட்டில் திரும்பினா முடிஞ்சுது. சேலம் போக வேண்டியது தான். சேலம் வேறு யார் பார்க்கணுமோ பார்க்க வேண்டியது தான். அதுதான் சுற்றிட்டு வரணும். ஓகே. இப்போ எங்கே இருக்கோம் தெரியல. ஆனால் நம்ம தலைவர் சக்தி சொல்லுவார். இப்போ சொல்லுங்கள். இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம். திருச்சி சாப்பிட்டு. அப்புறம் இனிமேல் தான் மூணார் போக போகிறோம். இனிமே தானா? என்ன எத்தனை கிலோமீட்டர்? 50. இனிமேல் மாசான ரைடு இருக்கும். மாசான ரைடு சேர்றா சொல்கிற பார்ப்போம்.
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பார்க்கணும். குறுக்கால வந்துட்டாரா? குறுக்கால வந்துட்டாங்க. அடிச்சு எப்படி போனாங்க ஒருத்தவங்க. இல்லை அவர் வயசு எப்படி எவ்வளோ இருக்கும்? அவர் வயசா? அவர் வந்து ஒரு 27-28. அப்படியா? சின்ன வயசு. பார்க்கலையா அவரு? இல்லை பார்க்கலையா அவரு? பார்க்காம உயிர் இருக்கா? இருந்துச்சுடா உயிர். இது ரத்தம் எங்கே மண்ணில் இருந்துச்சா? காதில் இருந்துச்சுமா? இந்த ரத்தம் காதில் இருந்துச்சா? காதில் வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. கண்ட்ரோல் பண்ணி பார்த்து வரதில்லைண்ணே. வண்டி அங்கேருந்து ரன்னிங் வந்துருக்காங்க, கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டாங்க. வண்டி எந்த கிளாஸில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே வந்துச்சு. நின்று பொறுமையாக பார்த்து வரதில்லை டூ வீலர்காரங்க. இல்லை இப்போ கடையில் வண்டிக்காரங்க முன்னுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருந்தா இந்நேரத்துக்கு அவர் ஊர் பொழைச்சிருப்பார். கொஞ்சம் அந்த கவனக்குறைவால் இப்போ அவர் உயிரே போயிடுச்சு. பாவம். காலையில் அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சிருப்பாங்க தெரில. பையன் ஏதோ கடைக்கு போயிருப்பான்னு நினச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போயிடுச்சு. ஸோ ஹெல்மெட் போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு உயிர் பொழைச்சிருப்பார். இந்த ஒரு பெரிய மிஸ்டேக்னால தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஏதோ இங்கே தான் பக்கத்தில் போகிறோம் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கே பக்கத்தில் ஒரு கடைக்கு போனாலும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி மண்டையில் தான் அடி. ஸோ அடிப்பட்டதுனால காதிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஹெல்மெட் மஸ்ட். எங்கே போனாலும் ஹெல்மெட் மாட்டிக்கோங்க. இப்போ மூணாறு மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸ்பீடுக்கு என்ன சொல்ற வார்த்தை இருக்கீங்க.
அதுக்கடுத்து உங்களுக்கு வந்தோடனே கேம்ப் ஃபயர் முடிஞ்சோடனே டின்னர் முடிஞ்சோடனே காலையில் கொழுப்பு மலை ஜீப் சஃபாரி. மொத்தமாக சேர்த்து 2200 டென்ட்டுக்கு. இது எத்தனை பேர் தங்க? ஒருத்தர் 2 பேரா? ஒரு டென்ட்டில் 4 பேர் வரைக்கும். ஒரு டென்ட்டில் 4 பேரா? 4 பேர் தங்கனா ஒருத்தர் 2200, 4 பேருக்கு 10000. அந்த சின்ன டென்ட் கிடையாது, 4 பேர் படுக்கிறாங்க. அப்போ அதான் 4 பேர் இருந்தால் 10000 கொடுக்கணும். ஒருத்தர் 2200, 4 பேருக்கு. அதான் ஜீப் சஃபாரி எல்லாமே அதில் வருது. எல்லாமே டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே. இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது. டின்னருக்கு சிக்கன் கறி, ரைஸு, சப்பாத்தி, ஏதாவது 2 குழம்பு. வா வா வாங்க வா. ஸ்கூபி 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 ஸ்கூபி. வா வா இங்கே வா இங்கே வா இங்கே வா வா. நீ 3ஆவதுலேருந்து என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட. இது தொட்டா யாரா கத்துது? வா, இது நம்ம வீட்டு நாய். ஓ, தொட்டா அங்கே இருக்க நாய் கத்துது. வா. நானே இதுக்கு முன்னாடி ஸ்கூபின்னு நாய் வளர்த்தோம், அது செத்துருச்சு. பரவாயில்ல, 3ஆக இருந்தால் கூட நன்றியோட ஜீவன் நம்மளுக்காக இருக்கு. சேரா தொட மாட்டேன்டா. இது கேர்ள் இல்ல, பாய் அங்க கத்தின்னு இருக்க ஜெயில. ஏன்டா தொத்தி விடுற? ராகிங்கா? ஜீப் சஃபாரி வந்து 3000 ஆகும் ஒரு ஜீப்புக்கு. ஒரு ஜீப்பாக எடுக்கலாம், இல்லாட்டி 5 பேர் ஒரு ஜீப் மேக்ஸிமம் 6 பேர் எடுப்பாங்க. இல்லை நம்ம 5 பேர் இன்னும் ஒரு ஆள் ரேண்டமாக எடுத்துட்டு 6 பேர் போகிற மாதிரி. இந்த பேர் புரியும் இல்லையா? நீங்கள் 5 பேருக்குனா ஒரு ஆள் 2 டென்ட்டோட கொடுப்போம். நீங்கள் 5 பேர் இருக்கனால 4 பேர் தான் படுத்துங்க, அதனால 2 டென்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ இல்லை, அடுத்த வாட்டி வரும்போது. ஜீப் சஃபாரி பொறுத்து எவ்வளோ ஆகுவாங்க? ஜீப் சஃபாரி போகிறதுக்கு இப்போ 3000 வாங்கிட்டு இருக்காங்க. கொழும்புல 3000 வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் அந்த கேட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு 5000 வேணும்னா ஃபுல்லாக இருக்குது, 5000 வாங்குறாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணிருக்கோம், இன்னும் பண்ணலாம். ஏதாவது கான்டாக்ட் பண்ணுறதுனா பார்த்து சொல்கிறது. சரி வினோத். ஹாய் கைஸ். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மூணார். ஸோ மூணார் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தா இதான் அங்கே ஸ்டே பண்ணுற இடம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா அவங்க 5 பேர் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே வந்து ஒரு 3 பெட்ரூமு ஒரு ஹாலு. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஸ்டே பண்ணுற இடம் வந்து கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி அங்கே ஃபயர் கேம்ப்பு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு மேலே டென்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்த்து தெரியும் டென்ட், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்து ஈவினிங்கு நல்லா குட்டி ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இப்போது எங்கடா போகிறோம்? மூணார் தான். சும்மா ஈவினிங் சும்மா சுற்றி பார்க்குறது, சாப்பிட்றது மாதிரி எதுவுமே பண்ணி கிளம்புறோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட கிளம்புறோம். ஏன்னா இது இறங்குறது தான் ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ இதோட காஸ்டிங் ஸோ வண்டி தயாராக இருக்குது. பின்னாடி அங்கே வண்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியே சுற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே 1. Let's see. Day 1 with கேப்டன் சுரேஷ் அண்ணா. ஓகே, ஒரு ஈவினிங் சுற்றி பார்த்துட்டு பார்க்குறேன்.